கேட்டை யாரோ தட்டுகின்ற சப்தம் கேட்டது. வேணுகோபால் டிவி ஒளியை குறைத்தான். எழுந்து ஜன்னல் திரையை விலக்கி தெருவை பார்த்தான். வெளியில் முருகானந்தம். முகம் மலர்ந்த வேணுகோபால் திரையை மூடிவிட்டு வாசல் கதவை திறந்தான். சாவி கொண்டு போய் கேட்டை திறந்து வா வா என்று வரவேற்றான். சவுக்கியம்தானே என்றபடி உள்ளே வந்தான் முருகானந்தம். அவன் உள்ளே வந்ததும் கேட்டை மூடிய வேணுகோபால் எதிர் வீட்டின் மீது பார்வையை ஓட்டினான். புயல் அடித்து ஓய்ந்தது போல ஒரு மௌனம் அந்த வீட்டில். அப்படியே தெருவை நோட்டமிட்டான். பிறகு திரும்பி வந்து, நேத்தே வர்றேன்னு, எதிர்பாராத வேலை, வீட்டில் யாரும் இல்லையா என்றபடி வாங்கி வந்திருந்த தின்பண்டங்களை எடுத்து மேலே வைத்தான். எல்லோரும் திருவிழாவுக்கு போயிருக்காங்க. எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. எனக்கும் உன் ஞாபகம்தான். என்ன பண்ணட்டும், மதுராந்தத்துக்கு தூக்கி அடிச்சுட்டான் ஒரே அடியா. அதிகாரங்க கை காலை பிடிச்சு கொடுக்க வேண்டியதை கொடுத்து மறுபடி சென்னைக்கு வர்றதுக்குள்ள ஒரு வருஷம் ஓடிடுச்சு. வந்ததும் முதல் விசிட் உன் வீட்டுக்கு தான். இன்னைக்கு வந்ததும் நல்லதா போச்சு. நேற்று வந்திருந்தா நம்மால பேசக்கூட முடிஞ்சிருக்காது. அப்படி ஒரு ரகல எதிர் வீட்டில் என்று சொன்னார். என்னாச்சு சொல்கிறேன். களைச்சி வந்திருப்ப, கொஞ்சம் சிரம பரிகாரம் பண்ணிக்க என்று ஃப்ரிட்ஜில் இருந்து குளிர்பானம் எடுத்து வைக்க, சார் என்று குரல். யாரு? கான்ட்ராக்டர் அனுப்பினாரு என்று சொன்னான். வந்துட்டான் கடங்காரன் என்றபடியே கதவை திறந்தான். அதான் சாயங்காலம் நானே வந்து தரேன்னு உங்கள் ஓனருக்கு சொன்னனே, அதற்குள்ளே என்ன அவசரம்? இரும்பு கடைக்கு கொடுக்கணும் சார். நில்லு என்று சொல்லிவிட்டு உள்ளே போய் பீரோவிலிருந்து பணம் கொண்டு வந்து முருகானந்தம் கையில் கொடுத்து, இதை கொஞ்சம் எண்ணு என்று சொன்னான். எல்லாம் 1000 ரூபாய் தாள்கள், மொடப்பான சலவை நோட்டுகள். மொத்தம் 25 நோட்டுகள் இருந்தது. 25,000 இருக்கு என்று சொன்னார். அதை வாங்கி வந்தவனிடம் கொடுத்து, சரியாயிருக்கான்னு எண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டு போ என்று சொன்னான். வந்தவனும் ஒரு முறைக்கு 2 முறை எண்ணி சரிபார்த்து கிளம்பியதும் கேட்டை பூட்டினான் வேணுகோபால். பேக் சைடில் ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணினேன். 10க்கு 10 போட 1 லட்சம் ஆயிட்டது. 3/4 வாசி செட்டில் பண்ணிட்டேன். 1/4 வாசிக்கு இப்படி காலில் சுடுதண்ணி கொட்டின மாதிரி பதைக்கிறானுங்க என்றபடி நாற்காலியை இழுத்து போட்டு அமர்ந்தான். 2 பீர் பாட்டில், விஸ்கி ஃபுல் பாட்டில் வாங்கி வச்சிட்டேன். இப்போவே ஓப்பன் பண்ணிடவா? கொஞ்ச நேரம் போகட்டும், இப்போதைக்கு இது போதும் என குளிர்பானத்தை கையில் எடுத்த முருகானந்தம், ஆமாம், எதிர் வீட்டில் என்ன சமாச்சாரம் நேற்று? அதை ஏன் கேட்குற? சும்மா சினிமாவில் வர்ற கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி ஒரே அடிதடி, பரபரப்பு. அது ரிட்டையர் ஸ்டேஷன் மாஸ்டர் வீடு தானே? அவர் மகன் கூட பெங்களூரில் வேலையில் இருக்கிறதா சொல்லியிருக்கிறையே. ஆமாம், வீட்டை வித்துடலாம்னு மகன் சொல்லியிருக்கான். ஏதோ கடன் இருக்கும் போல, தெரியலை. இவங்களும் சரின்னுட்டாங்க. அட்டன் டைமில் 2-3 பார்ட்டி மோதிச்சு. பெருசு ஒரு பார்ட்டிக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிடுச்சு. முதல் பார்ட்டியை விட அதிகமாக தர்றேன்னு இன்னொரு பார்ட்டி சொல்லவும் முதல் பார்ட்டியை கூப்பிட்டு அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருக்கிறாரு. என் பையன் இப்போ வீடு விற்க வேணான்னு சொல்லிட்டான். விற்கிறதா இருந்தால் என்னைக்குனாலும் உங்களுக்கே விற்கிறேன்னு சொல்லிட்டு சைலண்டாக 2வது பார்ட்டிக்கு வித்துடுச்சு. இந்த சங்கதி தெரிஞ்சதும் முதல் பார்ட்டி டென்ஷன் ஆகிட்டான். அவனும் வீட்டை வாங்கினவனும் தொழில்முறை விரோதிங்க. இவன் பேசி வச்ச இடம் அவனுக்கு கை மாறியது பெரிய கௌரவ பிரச்சனையாக போச்சு. விடுவானா? நேற்று பகல் 11 மணி இருக்கும். சருன்னு 3 காருங்க வந்து நின்றுச்சு. வீட்டு முன்னால் கார் நிற்குதேன்னு எட்டி பார்த்தேன். காரில் இருந்து சில பேர் இறங்கினாங்க. டமார்னு கேட்ட உடைச்சிக்கிட்டு உள்ளே போனாங்க. தொடர்ந்து வீட்டுக்குள்ளே படபடன்னு ஜன்னலை சாத்திக்கிட்டு ஐயோ குய்யோன்னு ஒரே அலற. 2 நிமிஷத்தில் ஆளுங்க வெளியில் வந்து காரில் ஏறினாங்க. அடுத்த நொடி காருங்க விறுன்னு கிளம்பி போச்சு. பெருசுங்களை நல்லா சாத்தி இருக்கானுங்க ரவுடிங்க என்று சினிமா காட்சியை விவரிப்பது போல
சுவாரஸ்யமாக விவரித்தான் வேணுகோபால். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவா இருந்த? என்ன பண்ண சொல்ற? தடுக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணலையா? ஏன் என்ன சினிமா ஹீரோன்னு நினச்சியா? பாய்ஞ்சு போய் ரவுடிங்களை அடித்து பெருசுங்களை காப்பாற்றுறதுக்கு? அவன் கையில் உருட்டுக்கட்டையும் அருவாளுமா வந்து இறங்கியிருக்கான். பார்க்குற போதே நடுக்கம் வந்துட்டது. குறுக்க போயிருந்தா ஒரே அடியில் மண்டையை உடைச்சிருப்பாங்க. அப்புறம் என் குடும்பம் போகிற வழி என்ன? இப்படி ஏன்னு நடக்கும்னு தெரிஞ்சதும் தெருவில் இருக்கிற அத்தனை வீடும் கதவை சாத்திருச்சுல்ல. தடுக்க முடியலன்னா அட்லீஸ்ட் போலீஸுக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் என முருகானந்தம் சொல்லி கொண்டிருக்கும் போது ஜீப் ஒன்று வண்டு எதிர் வீட்டு வாசலில் நின்றது. அதிலிருந்து எஸ்ஐ ஒருவர் மிடுக்காக இறங்கினார். 2 கான்ஸ்டபிள்களுடன் ஜன்னல் வழியாக பார்த்தான் வேணுகோபால். அவர்கள் அக்கம் பக்கத்து வீடுகளில் விசாரணை நடத்துவது தெரிந்ததும் பரபரப்பு அடைந்தான். முருகு, போலீஸ் வந்திருக்கு, இங்கேயும் வருவாங்க, நீ எதுவும் வாய் திறக்காத, நான் சொல்றதுக்கு ஆமான்னு மட்டும் சொல்லு என்று சொல்லும் போதே கேட் தட்டப்பட்டது. போய் கதவை திறந்து ப்ளீஸ் உள்ள வாங்க சார் என்று சொன்னான். நேற்று மதியானம் எதிர் வீட்டில் சில பேர் வந்து அந்த வீட்டில் இருந்த பெரியவங்களை தாக்கியிருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு என்று கேட்டார். கேள்விப்பட்ட சார், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. நல்லவங்க சார், அவங்களுக்கு இப்படி நேர்ந்திருக்க கூடாது. அதை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பார்த்தீங்களா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? மனைவி, குழந்தைகள் எல்லாம் திருவிழாவுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. நானும் நேற்று வீட்டில் இல்லை, நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன். இவர் தான் அந்த நண்பர். போலீஸ் முருகானந்தம் பக்கம் திரும்பி, நீங்கள் எங்கே இருக்கீங்க என்று கேட்டார். அண்ணா நகர். இவர் நேற்று உங்கள் வீட்டில் இருந்தாரா? வேணுகோபாலை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஆமாம் சார் என்று சொன்னான். 2 கேள்விகளுக்கு பின்பு போலீஸ் வெளியேறிவிட, ஏன் வேணும்? சம்பவம் நடந்தப்பதான் அதை தடுக்க எந்த முயற்சியும் செய்யலை. அட்லீஸ்ட் இப்போவாவது போலீஸ்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. வழக்கை விசாரிக்க போலீஸுக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்குமே. படித்த நீயே உண்மையை மறைக்கலாமா? நீ பொய் சொன்னதும் இல்லாமல் என்னையுமில்ல சொல்ல வச்சுட்ட என்று கேட்டார். பெரியவங்க தாக்கப்பட்டது எனக்கும் வருத்தம்தான். அதுக்காக போலீஸ்கிட்ட உண்மையை சொன்னால் என்னை ஐவிட்னஸ் ஆக்கி கேஸில் சேர்த்துடுவாங்க. கோர்ட்டுக்கு போச்சுன்னா சாட்சி சொல்ல அலையணும். அதோடு போச்சா அடித்தவன் படியேறி வந்து சாட்சி சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுவான். 2 தரப்புக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நம்ம பிழைப்பு கெட்டு போகும். சென்டிமெண்ட் முக்கியமல்ல, சேஃப்டி தான் முக்கியம் என்றபடி மது பாட்டிலை எடுத்தான் வேணுகோபால். இது நடந்து 10 நாள் நடந்திருக்கும். அன்று காலை வேணுகோபால் ஆபீஸுக்கு கிளம்பி கொண்டிருந்தான். அறை கட்டி கொடுத்த கான்ட்ராக்டர் வந்து வீட்டின் முன்பு இறங்கினான். என்ன விஷயம்? 25,000 ரூபாய் பேலன்ஸ் நிற்குதே, வாங்கிட்டு போலான்னு வந்தேன் என்று கான்ட்ராக்டுக்காரர் சொன்னார். எத்தனை முறை கொடுப்பாங்களாம்? எப்போ கொடுத்தீங்க? 10 நாளைக்கு முன்னே உங்கள் ஆள் வந்து வாங்கிட்டு போனானே 25,000 ரூபாய் நோட்டு, என் கையால் எண்ணி கொடுத்தேனே என்று சொன்னார். இந்த பையன் கிட்டையா? வண்டியிலிருந்து இறங்கி வந்தான் அவன். ஆமாம், இவன் தான். பொய். அவர் அன்னைக்கு பணமே கொடுக்கல. வாய்க்கு வந்தபடி பேசி 10 நாள் கழித்து வந்து பாரு, இருந்தா கொடுக்குறேன்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளாத குறையா விரட்டினார் முதலாளி. திடுக்கிட்டான் வேணுகோபால். அடி வயிற்றில் அமிலம் சுரந்தது. அவன் மீது பாய்ந்தான். பொய்யா சொல்ற, அடிச்சு பின்னி போடுவார் ஆஸ்கல். நிறுத்துங்க சார். அடிச்சிடுவீங்களா அவனை? பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருந்துடுவேனா? அவன் 10 வருஷமாக என்கிட்ட வேலை பார்க்குறான். பண விஷயத்தில் அவனை போல நாணயஸ்தனை பார்க்க முடியாது. சும்மா ட்ராமா போடாமல் பணத்தை செட்டில் பண்ணுங்க என்றார் கான்ட்ராக்டர். சட்டை காலரை உயர்த்தியபடி, என்னங்க இதெல்லாம்? கான்ட்ராக்டருக்கு கொடுக்குறேன்னு பொய் சொல்லிட்டு அந்த பணத்தை என்ன பண்ணீங்க என்று மனைவி கேட்டாள். நீயும் அவங்களோடு சேர்ந்துக்கிட்டு என்னை குற்றவாளி ஆக்கிடாத.
இப்படி ஏதோ ஆகக்கூடும்னு தெரிஞ்சு தான் சாட்சியை வச்சுக்கிட்டு பணம் கொடுத்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் நான் பணம் கொடுத்தத உண்மையும் இவன் சொல்கிற பொய்யும் என்றவாறு அவசரமாக முருகானந்தத்துக்கு ஃபோன் செய்தான் வேணுகோபால். முருகு, நீ என் வீட்டுக்கு அன்னைக்கு வந்தல்ல, உன் எதிரில் தானே ஒரு ஆளுக்கு 25,000 ரூபாய் கொடுத்தேன். நீ கூட எண்ணி பார்த்தியே, அவன் சரியான ஃப்ராடு ஆளாக இருக்கான். பணமே வாங்கலன்னு சொல்கிறான். முதலாளியும் நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிறாரு. என் மனைவியும் என்ன நம்ப மாட்டேங்கிறா, சந்தேகப்படுறா. நீ உடனே புறப்பட்டு வா என்று படபடத்தான். மறுமுனையிலிருந்த நிதானமாக பதில் வந்தது. என்ன வேணும்? என்னென்னமோ பேசுகிற. நான் எப்போ உன் வீட்டுக்கு வந்தேன்? மெட்ராஸுக்கே இன்னைக்கு தானே வந்திருக்கேன். முருகு, தமாசு பண்ண இது நேரம் இல்லை. மேட்ரு சீரியஸ். கத்தி முனையில் நின்றுக்கிட்டு இருக்கேனா. இப்போ நீ வந்து சாட்சி சொல்லலைன்னா விபரீதமாயிடும். டென்ஷன் ஆகாத வேணும், இது உன் பிரச்சனை. நீ சொல்லியே நம்பாதவங்க நான் சொல்லியா நம்ப போகிறாங்க? நண்பனுக்காக பொய் சொல்கிறேன்னு தானே நினைப்பாங்க. போலீஸுக்கு போனாலும் என் சாட்சி எடுபடாது. வேற வழி இருக்கான்னு யோசிச்சு பாரு என்று ஃபோனை துண்டிக்க அயர்ந்து போய் தலை உயர்த்தினான் வேணுகோபால். எதிர் வீடு தன்னை பார்த்து சிரிப்பது போலிருந்தது அவனுக்கு என்றான்.